பிஆர் பிரதீப் ரங்கநாதன் பேருக்கு ஏற்ற மாதிரி பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் தான் சார் எனக்கு தெரிய எஸ்கே தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர் ஸ்டார் படத்தை யார்ட்டா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரசிகரான எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 40 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 30 வருஷமாக கேட்டுருந்தாங்க, 20 10 வருஷமாக, போன வருஷம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தகுதியானால இப்போ நாங்கள் யார் நினைக்கிறோம் அப்படின்னா எஸ்கே. அந்த எஸ்கேக்கு டஃப் கொடுக்குற இடத்துல பிஆர் வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா அவருடைய பிஆர் அப்படி இருக்குது சார். பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து 3 படமுமே ஒரு 100 crores ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரையும் முடியாது, ஏன்னா அவர் இந்த கமர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டார் சார். ரெண்டாவது நான் அந்த பிஆர் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு அப்படின்றது சொல்கிறேன் இல்லைங்களா. சிவகார்த்திகனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய ப்ளே பண்ணார் சார். ஒரு விஜய் கூட போய் துப்பாக்கி வாங்கினதாக இருக்கட்டும், ரைட்டுங்களா, கமலஹாசன் அவர்களுக்கு படம் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஐடிஎம்மில் வேலை பாருங்களேன், நீங்கள் எப்படி பொலிட்டிக்ஸ் பண்ணி அதை எப்படி உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு வெகுஜன மக்களுக்கு நீங்கள் இருக்கிற அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபிகராக மாறுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக ஒரு சில வேலைகள் நீங்கள் பார்க்கணும். அந்த பார்க்குறதுல ரொம்ப துல்லியமாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட்டாக நீங்கள் வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் யாரையும் அஃபண்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப நீட்டாக கொண்டு போகணும் சார்.